ஒரு வீட்டில் வருஷத்தில் ஒரு முறையோ அல்லது ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்காவோ இல்லது 7 வருஷத்துக்கு ஒருக்காவோ படாத கஷ்டங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு கணபதி ஹோமம் ஒன்று பண்ணுறோம். அந்த கணபதி ஹோமம் பண்ணுனா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட பீடைகள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு நினச்சி அது கலசமெல்லாம் வச்சு ஆவாகனம் பண்ணி பூஜை ஹோமமெல்லாம் பண்ணி அதை தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சு விடும்போது வினையை தீர்க்கக்கூடியவர் விநாயகர். அந்த கணபதி ஹோமத்தை பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது அந்த காலத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அப்போது இது எல்லாம் அந்த காலத்தில் வறுமையில் காசே இல்லைன்னா எப்படி இதெல்லாம் பாமர மக்கள் வந்து ஹோமம் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த காலத்தில் நிறைய பேர் இதை செய்யாமல் விட்டுட்டாங்க. அப்போ இந்த ஹோமத்தை செஞ்சாகணுமே, அதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு பார்த்தா அந்த காலத்தில் ஆண்கள் எல்லாமே யாகம் நடத்தி பூஜை பண்ணி ஆன்மீகத்தை வளர்த்தி நல்லா கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு மேலே பெண்களும் யாகம் நடத்தினாங்க. எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? பெண்கள் தினமும் யாகம் நடத்தினாங்க, ஹோமம் பண்ணினாங்க. அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் சக்தி இல்லாமல் சிவநிலையில் வந்தது காரணமே. சக்தி தான் முன்னாடி, சக்தி செய்யாத வேலை எதுவுமே இல்லை. அப்போது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் விறகடுப்பில் சாப்பாடு செஞ்சு 9 நவதானிய சாப்பாடு ஒவ்வொன்றிலையும் ஒரு மூலிகையை போட்டு குழம்பு வச்சு அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அன்னைக்கு யாகம் நடத்தி டெய்லியும் அக்னி பற்ற வச்சு அந்த ஹோமத்தை பண்ணி அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை பார்த்தீங்கன்னா உலையில் அரிசி போடும்போது கொஞ்சம் அரிசி எடுத்து உலையில் போட்டுட்டு அதை எடுத்து 3 தடவை சுற்றி 4 மூலையிலையுமே அக்னி பகவானுக்கு பலிதானம் வச்சாங்க. அப்போ அந்த சாப்பாட்டில் ஏதாவது ஒரு தீய சக்திகள் ஏதாவது வந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடாதுங்கிறக்காக 4 மூலையிலையுமே அரிசி எடுத்து வச்சாங்க. உலையில் சாப்பாடு போடுவாங்க. உலையில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சாப்பாடு கொதிக்கும் போது பச்சை தண்ணி சுடுதண்ணியாக மாறி உலை கொதிக்கும். அந்த காலத்தில் தமிழ் வார்த்தை உலை கொதிக்கும். அந்த கொதிக்கும் போது அந்த சாப்பாடை அரிசி போட்டோன்னு ஒரு அரை மணி நேரத்தில் அது அருமையான ஒரு சாப்பாடாக மாறிடும். இன்றைக்கி காலம் வந்து குக்கர் வந்துருச்சு. அதனால் நம்ம இன்றைக்கி விறகடுப்பு ரொம்ப கம்மி. எல்லாமே பிளாஸ்கோ பாரிஸ் மாவு போட்டு வீடு பூரா வெள்ளை அடித்ததுனால நீங்கள் விறகடுப்பில் சாப்பாடு செஞ்சால் புகை வரும்னு சொல்லிட்டு ஹோமத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதானே உண்மை இல்லைங்களா? ஆனால் அன்னைக்கு விறகடுப்பில் தண்ணி கூட காய வச்சு மேலே குளிச்சாங்க. அப்போ அந்த விறகு என்பது என்ன? விறகு என்பது ஒரு சித்தர்கள் கண்டுபிடிச்ச விறகு என்பது ஒரு மூலிகை. இந்த மூலிகையால் நம்மளுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு மூலிகையிலேயே நவதானிய சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்க. அந்த காலத்தில் எந்த ஒரு நோயுமே இல்லை. அந்த காலத்தில் டாக்டர் பார்க்குறதே ரொம்ப அரிது. எல்லோரும் இன்றைக்கி ஆஸ்பத்திரி போய் வைத்தியம் பார்க்குறாங்க. அந்த காலத்தில் ரொம்ப முடியலன்னா டாக்டரே வீட்டுக்கு வருவாங்க, வைத்தியரே வீட்டுக்கு வந்து வைத்தியம் பார்ப்பார். இன்றைக்கி எல்லாத்துலேயுமே அந்த நோய்கள் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு காரணங்களே வேறு. ஆனால் அன்றைக்கி நோய் இல்லாமல் நிம்மதியும் சந்தோஷத்தோடு வாழ்ந்ததே விறகடுப்பில் ஹோமம் பண்ணி அவங்க அக்னி பற்ற வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? காலையில் எந்திரிச்சு நீங்களும் இது செய்யுங்க. காலையில் எந்திரிச்சு நம்ம சாப்பாடு செஞ்சு நேற்றுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு நேற்றுக்கு நான்வெஜ் செஞ்சுட்டு நாம் அப்படியே அடுப்பில் மறுபடியும் சைவ சாப்பாடு பண்ணுறோம், மறுபடியும் நம்ம அசைவ சாப்பாடு பண்ணுறோம், அசைவமான குழம்பு வைக்கிறோம். எல்லாமே எதையுமே சுத்தப்படுத்தாமல் செய்கிறோம். இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வந்து உடம்புல நோய் இல்லாமல் நீங்கள் வாழணும்னா தினம் தினம் நீங்கள் சாப்பாடு செய்து முடிச்சுட்டு கேஸ் அடுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு துணி எடுத்து தண்ணியில் நினச்சி அந்த அடுப்பை பூரா கம்ப்ளீட்டாக நீங்கள் சுத்தப்படுத்தி அது வடிஞ்சு விழுந்ததெல்லாம் அப்படியே இருக்கும், அது எல்லாமே சுத்தப்படுத்தி ஒரு பச்சை தண்ணியை தொளித்து ஒரு நீராஞ்சனமாட பண்ணிவிட்டு ஒரு திருநூறு ஒரு சந்தனம் குங்குமம் இந்த அடுப்புக்கு நீங்கள் பொட்டு சந்தனம் வச்சு காலையில் ஹோமம் பண்ணும்போது ஒரு சூடத்தை பருத்தி அந்த சூடத்தில் இருந்து நீங்கள் எடுத்து அக்னியை கேசடுப்பவே நீங்கள் பற்ற வச்சு நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் இந்த இதில் அடித்து கொண்டு வரது இல்லாமல் நீங்கள் ஒரு சூடம் பருத்தி வைங்க. சூடம் பருத்தி அதிலிருந்து நீங்கள் முதல் அக்னி பற்ற வைங்க. அப்போ அக்னி வந்து பற்ற வைக்கும் போதே ஹோமம் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். அதிலிருந்து நெருப்பு வந்தாலும் அது வந்து உங்களுடைய மூலிகையாக நீங்கள் நினச்சிக்கலாம். அப்போது டெய்லியும் வந்து சூடத்தில் பற்ற வைக்கலினாலும் கூட அடுப்புக்கு டெய்லியுமே கற்பூரத்தை காமிங்க, சூடம் காமிங்க. சூடத்தை பற்ற வச்சு கற்பூரத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் அடுப்பை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு செய்யுங்க. எந்த சாப்பாடு நீங்கள் செய்தாலும் ஒரு தட்டு வச்சுருங்க. அந்த சாப்பாடை செஞ்சு 3 தடவை 4 தடவை சுற்றி 4 மூலையிலும் பழி வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும்.
ஏன்னா உணவு ரொம்ப முக்கியம் அல்லவா. அந்த காலத்தில் ஆதி காலத்தில் விறகடுப்பில் சாப்பாடு செய்தாங்களே, நாம் அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக நம்ம சாப்பிட்டோம், எவ்வளோ ருசியாக இருந்தது. அன்றைக்கி ஒரு மூலிகை இல்லை, அதாவது வந்து அன்றைக்கி மருந்து இல்லாத காய்கறிகள், அதை இதையும் போட்டு முன்னோர்கள் வந்து குழம்பு வச்சு ஊற்றுவாங்க. அதை ஆனந்தமாக சாப்பிட்டு ஆனந்தமாக தூங்குவாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. இதுதான் ஆதிகால பரிகாரம். அந்த காலத்தில் அடுப்புக்கு பூஜை பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு வீட்டில் அக்னி ஹோமம் பண்ணுறதா இருந்தால், கணபதி ஹோமம் பண்ணுறதா இருந்தால், நீங்கள் கணபதி ஹோமத்துக்கு முதல்ல ஹோமம் பற்ற வைக்காதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அடுப்புக்கு வந்து ஒரு நீராஞ்சனை சுற்றி 3 தடவை சுற்றி பிரபஞ்சத்தை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் திருநூறு, அதுக்கப்புறம் சந்தனம், அதுக்கப்புறம் குங்குமம், இதெல்லாமே போட்டு அதுக்கப்புறம் சூடத்தை பற்ற வச்சு அதில் 4 விறகு வச்சு அந்த சூடத்துக்கு பற்ற வச்சு அதுக்கப்புறம் விறகு எரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஹோமங்கள் எல்லாம் போட்டு மூலிகை வாசனை திரவியம் மூலிகை எல்லாம் போட்டு ஹோமம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அக்னி பகவானுக்கு வந்து சாப்பாடு பலி கொடுக்கணுமே, அதுவும் கேட்குமேனு சொல்லி அதுக்குள்ள ஒரு ஸ்வீட் வச்சு பூர்ணாகதி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பாடு பொங்கல் எண்ணெய் எடுத்து 4 மூலையிலையும் 8 மூலையிலையுமே அக்னி பகவானுக்கு பலிதானங்கள் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பவரை கொண்டு போய் சாமி கிட்ட செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் தீர்த்தத்துக்கு கலசத்துக்கெல்லாம் வந்து பவர் ஊட்டுறாங்க. இதான நியாயம். அப்போ அப்படி இருக்கும்போது தினம் தினம் முன்னோர்கள் அந்த காலத்தில் பெண்கள் எல்லாருமே ஹோமம் பண்ணாங்க, எல்லாரும் யாகம் நடத்தினாங்க. யாருமே யாகம் நடத்தாதவங்க ஆதி காலத்தில் யாருமே இல்லை. கண்டிப்பாக இனிமேல் வந்து ஒரு யாகம் நடத்துணுன்னா கேஸ் அடுப்பாக நீங்கள் அதை நினைக்காதீங்க. அதையும் நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு சுத்தமாக நீங்கள் தொடச்சி பொட்டு சந்தனம் வச்சு ஒரு கற்பூரம் காமிச்சு நீங்கள் சாப்பாடு செய்யுங்க. அந்த சாப்பாடை கொஞ்சம் பலி கொடுத்துட்டு வாங்க. தினம் தினம் நீங்கள் இதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.